இன்னைக்கு காலையில் சென்னையில் ஒரு கம்பெனி, அவங்க தான் ரேடார்ஸ் எல்லாம் செய்யறாங்க. 3 மணி நேரம் அந்த கம்பெனியில் போய் உட்காந்து சொல்லிக் கொடுங்க சார், எப்படி சார் அந்த ரேடார் எல்லாம் பண்றீங்க, கத்துக்கணும் சொல்லுங்க. நான் 6 மாத காலம் ஐ வாண்ட் டு பி a ஸ்டூடெண்ட். நான் முடிவு பண்ணிட்டு அடுத்த 6 மாசம் நமக்கு அரசியல் வேலை குறைவா இருக்கு, வேலை பளு கம்மியாயிருச்சு, பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இல்லை, கத்துக்குவோம், உலகத்துக்கு போவோம், தேடுவோம், யூனிவர்சிட்டிக்கு போவோம், உட்காருவோம், கத்துக்குவோம், படிப்போம், அடுத்து வர்ற பொறுப்புக்கு நம்மை தயார்படுத்துவோம். இது என்னுடைய மைண்ட் செட். ஏன்னா இத்தனை நாளா முடியல சார், ஒரு புக்கை கூட படிக்க முடியல. ஒரு புக் எடுத்தீங்கன்னா அத்தனை புத்தகம் படிக்கக்கூடிய நான் என்னால முழுமையா ஒரு புத்தகத்தை கூட படிக்க முடியல. டிஸ்ட்ராக்ஷன். ஃபிளைட்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா பக்கத்துல கேட்பாங்க, அண்ணே இந்த பிஜேபி வளர்றதுக்கு ஒரு யோசனை சொல்லிட்டுமாங்கண்ணே அப்படின்னு. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. புக்கை மூடி வச்சுட்டு ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அண்ணே நீங்க அப்படி பண்ணிருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்ண்ணே. சரிங்க ஐயா பண்ணிடலாங்க ஐயா. அத மோடி ஐயா இப்படி சொல்லியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் ஐயா. நான் மோடி ஐயாவை பார்க்கும்போது கண்டிப்பா நான் சொல்றேங்க ஐயா, அவங்க யாரு மேலே தப்பில்லை. ஒரு கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்க, அவங்க நேரத்தை கொடுத்து நம்ம கிட்ட பேசுறாங்க, நாம பாராட்டணும். அப்ப நான் முகத்தை மூடிட்டு ஐயா இல்லைங்க ஐயா நான் ஃபிளைட்ல மட்டும்தான் புக்கு படிக்கிற ஆளு, சாரிங்க ஐயா தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் அப்படியே திரும்பி உட்காந்து புக்கை படிக்கிறேன் சொல்ல முடியாது. ஃபிளைட்ல இறங்கின உடனே வெளியே வந்தோடனே அண்ணன் வாழ்க அம்மா வாழ்க மாலை போட்டு அண்ணனை வண்டியில் ஏத்து, அங்கேயும் நேரம் இல்லை. ஆபீஸ்க்குள்ள போறீங்க, அங்கேயும் நேரம் இல்லை. காலையில 6 மணிலிருந்து மக்களை பார்க்கணும், அங்கேயும் நேரம் இல்லை. நைட்டு 12 மணி வரைக்கும் மக்களை பார்க்கணும், அங்கேயும் நேரம் இல்லை. அப்ப 4 வருஷமா தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன், எப்பையா நம்ம திரும்ப இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறது, ஒரு மாணவனாக திரும்ப நாம எப்ப இருக்கிறது. இன்னைக்கு எனக்கு அந்த வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது, மாணவனாக வாழ்க்கையை பார்ப்பதற்கு. இன்னைக்கு நான் அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். ஜேசிஐ வரணும் ஓடி வந்த சார், சென்னையிலிருந்து ஓடி வந்து அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து. ஏன்னா இளைஞர்கள்ட்ட பேசுறது ஒரு அரிய வாய்ப்பு. நேற்று கன்னியாகுமரியில சார், நேற்று கன்னியாகுமரியில கடைக்கோடு NH44 எண்ட் ஆகிற முனையில கேப் இன்ஜினியரிங் காலேஜில் மாணவர்கள்ட்ட பேசினேன். நேற்று நைட்டு தந்தி டிவியில் நைட்டு 11 மணி வரைக்கும் நம்முடைய வார பத்தி பேசணும் லைவா, ஒரு 2 மணி நேரம் என்ன நடக்குது, ஏன்னா மக்களுக்கு கொஞ்சம் புரிதல் கொடுப்போம். காலையில சென்னை, இன்னைக்கு இங்க இருக்கு. ஏன்னா சார் கத்துக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஓட ஆரம்பிக்க வேண்டியதுதான். நான் எதுக்காக என்னை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல சார், நான் ஒரு சின்ன ஆள். ஒரு விஷயத்தை நீங்க எடுங்கன்னு அணித்தரமா அவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு விஷயம், யுவர் பர்சனல் லைஃப் ஒரு விஷயம், வெயிட்டை குறைக்கணும் ஒரு விஷயம், ஃபிட் ஆகணும் ஒரு விஷயம், 6 பேக் வைக்கணும் ஒரு விஷயம், 100 புத்தகங்களை படித்து தூக்கி எறிய வேண்டும் ஒரு வருஷத்துல ஒரு விஷயம், என் கம்பெனியை 3 மடங்கு வளர்த்தணும் ஒரு விஷயம், உறவினர்கள்ட்ட நல்ல இமேஜை மெயின்டைன் பண்ணணும், சொந்தக்காரங்கிட்ட சண்டை ஒரு விஷயம், ஹஸ்பண்ட கொஞ்சம் சின்ன மனக்குமுறல் இருக்கு, மனைவிட்ட மனக்குமுறல் இருக்கு ஒரு விஷயம், எனக்கும் குழந்தைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, முதல்ல மாதிரி நாங்க நல்லா இல்லை ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், பர்சனல் ப்ரொஃபஷனல் சோசியல், அது என்ன கன்றாவியம் வேணாலும் இருக்கட்டும் சார், ஒரு விஷயத்துல அடுத்த ஒரு 6 மாத காலம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அந்த ஒரு விஷயத்து மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க, டைம் கொடுங்க, கான்சியஸா அந்த ஒரு விஷயத்து மேல டைம் கொடுத்து நடந்து பாருங்க. இதுல நீங்க மத்த வேலையை செய்யணும், அப்பா வேலையை செய்யணும், அம்மா வேலையை செய்யணும், கணவன் வேலையை செய்யணும், மனைவி வேலையை செய்யணும், பிசினஸ் நடத்தணும், அரசியல் கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கேன், மாவட்ட தலைவர் நான், வேலையை செஞ்சுதாக ஆகும். ஏன்னா இப்போ ஒரு சொல்ல முடியும், இல்ல எனக்கு புக்கு படிக்கணும்னு ஆசை, நானும் போட்டுமா, நான் பொறுப்பு கொடுத்துருக்கோம், ஒரு வேலை செஞ்சுதாங்க ஆகும். இல்ல பிசினஸ் மேன் நான், இல்லைங்க சார், அந்த வேலையை செய்து கொண்டே இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா சக்சஸ் இப்படி வரும் சார், இப்படி வரும், கண்டிப்பா வரும், இப்படி வரும். ஏன்னா யூ ஆர் இன்வெஸ்டிங்.